ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து 3 பாயிண்ட் ப்ளஸ்லையும் பேங்க் நிஃப்டி வந்து 107 பாயிண்ட் ப்ளஸ்லையும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்ததாக கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 200 ரூபாய் ஏறி 11,800 ரூபாயில இருக்கு 24 கேரட். அடுத்த நியூஸ் வந்து அசோக் லைலாண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்துட்டு 7% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்டரிம் டிவிடெண்ட் வந்துட்டு ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்துட்டு நவம்பர் 18ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து ரிசல்ட் நல்லா வந்ததுனால இப்போ வந்து 52 வீக் ஹைல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்துட்டு லைட் வெயிட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு அதிகமாக டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் வச்சு நம்மளால இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இந்த ஸ்டாக் வந்து இப்பவும் ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததான் ஏசியன் பெயிண்டோட ரிசல்ட் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர். இவங்களும் வந்து இன்டரியம் டிவிடெண்ட் வந்து ₹4.50 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 52 வீக் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு ஓவர் வேல்யூடாக தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததான் நாட்கோ ஃபார்மால இருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு அட்காக் இன்க்ராம் அப்படின்ற சவுத் ஆப்பிரிக்கா ஃபார்மா கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து இப்போ டீலிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த அட்காக் இன்க்ராம் கம்பெனி மேலே இவங்க வந்துட்டு 35% வந்து ஸ்டாக் ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆவாங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு வேர்ல்டு வைடாக நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஃபியூச்சரில் இந்த ஸ்டாக் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 826 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டாக் கொஞ்சமாக தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி கிடையாது. இது வந்து ஒரு மிட் கேப் கம்பெனி தான். அதான் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராலேருந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து மெனு லைஃப் அப்படின்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து 50-50ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்தியா ஃபுல்லா லைஃப் இன்சூரன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு கம்பெனியும் 3600 கோடி இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இவங்க வந்துட்டு மெயினா அர்பன் அண்ட் செமி அர்பன் ஏரியால வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் வந்து யமகா 10 எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்துட்டு லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு ஓலா செம்மையா அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ஓலா ஆல்ரெடி நீங்க ஹோல்ட் பண்ணிருங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எக்ஸிட் பண்ணிருங்க. அடுத்த நியூஸ் வந்து டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து 2% விழுந்திருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரிசல்ட்டை நாளைக்கு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஓவராலாக எல்லா பேங்குமே 2% வந்துட்டு விழுந்திருக்கு. அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 45,000 கோடி வந்துட்டு யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 25,000 கோடி வந்துட்டு கவர்மெண்டோட ப்ரொமோஷன் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற 20,000 கோடி வந்து கிரெடிட் கேரண்டி மூலமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. இதோட எக்ஸ்போர்ட் சைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால வந்து நமக்கு நல்ல க்ரோத் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இது கிடையாது. அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்மா கம்பெனி எல்லாமே வந்து குரூசியல் மொமெண்ட்டை வந்துட்டு இவ்வளோ நாளாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு யூஎஸ் டாரிஃப்னால. அது இல்லாமல் இந்தியாவிலேயும் வந்துட்டு லோ காஸ்ட் மார்ஜினில் தான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் நம்மளால வந்துட்டு க்ரோ ஆக முடியாது அப்படின்றதுனால எல்லா ஃபார்மா கம்பெனியும் வந்துட்டு யூஎஸ் இல்லாமல் அதர் கண்ட்ரிக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா பிளானையும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இதனால எல்லா ஃபார்மா கம்பெனியும் வந்து அக்ரெசிவாக யூரோப், ஆப்பிரிக்கா அண்ட் லாட்டின் அமெரிக்கா அண்ட் சைனாவில் வந்துட்டு அவங்களோட ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஃபியூச்சரில் வந்து நம்ம ஃபார்மா கம்பெனிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அது இல்லாமல் வந்துட்டு மெயினாக வந்து டாக்டர் ரெட்டி, சிப்லா அண்ட் சைடஸ் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் இல்லாமல் அதர் மார்க்கெட்டில் இன்னும் ரொம்ப அக்ரெசிவாக வந்துட்டு இறங்கி அவங்க ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.